ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல நடைமுறைகளை யார் வேண்டுமென்றாலும் உருவாக்கலாம். நல்ல நடைமுறைகள், நல்ல விஷயங்களை யார் வேண்டுமென்றாலும், என்ன வடிவத்தில் வேண்டுமென்றாலும் உருவாக்கலாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் காலாகாலமாக இந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள் மட்டுமில்லை, உலகம் எங்கிலும் வாழ்கின்ற அறிஞர்கள் ரஜபு மாதத்தில் வருகின்ற பொழுது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணத்தை சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். அது 27வது இரவு வருகின்ற பொழுது அந்த இரவை வழக்க இறை சிந்தனையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனையில் கழிப்பார்கள். அதே போல அந்த 27வது பகலில் நோன்பும் இருப்பார்கள். 27வது பகலில் நோன்பும் இருப்பார்கள். யார் யாரெல்லாம் அது பற்றி பேசியிருக்கின்றார்கள், அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால், இஆனத்து தாலிபீன் என்ற ஒரு நூலாசிரியர், ஹாஷியத்துல் ஜமல் என்கின்ற இன்னும் ஒரு நூலாசிரியர், அல் இஹ்யா என்று சொல்லுகின்ற ஒரு நூலாசிரியர், கல்வி கடல் என்று போற்றப்படுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினால் கல்வி கடல் என்று கண்ணியமாக சிறப்பித்து பேசப்படுகின்ற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். அல் முன்தலமு ஃபீ தாரீஹில் உமமி வல் முலூக் என்ற நூலிலே கொண்டு வருகின்றார்கள். இதோ இருக்குகின்ற என்னுடைய இந்த கிதாப் ஃபலாயிலு ஷஹ்ரி ரஜப் என்கின்ற இந்த நூலாசிரியரும் இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார். இவர் 439வது ஆண்டு மரணித்தவர். இன்றைக்கு 1445 என்றால் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன் மரணித்த ஒரு அறிஞர். 1000 வருஷங்களுக்கு முன்பிருந்து இந்த பேச்சு பேசப்பட்டு வருகின்றது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்பது இங்கே புரிகிறது. என்ன ஹதீஸ் அது? எவரொருவர் ரஜப் மாதத்தின் 27வது பகலில் நோன்பிருப்பாரோ அவருக்கு 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மைகள் வழங்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த நூலாசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். சரி, இந்த ஹதீஸினுடைய தராசரங்கள் என்ன என்று